தனம் அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தனத்தை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டில் விடுறதா பார்த்தீங்க அப்படின்னா ருக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. தனம் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கவே மாட்றா. இதுக்கு மேலே அவர் வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ருக்குவே டேரெக்டாக போய் தனத்தோட அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாங்க. தனத்தை நீங்கள் ஏற்றுக்கோங்க, தனம் பண்ணதெல்லாம் தப்பு தான், உங்கள் பேச்சு மீறி அவள் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது, ஆனால் பண்ணியாச்சு, நடக்க வேண்டியது நடந்துருச்சு, ஆனால் இதை வந்து நம்ம மாற்ற முடியாது, நீங்கள் தான் தனத்தை ஏற்றுக்கிட்டு தனத்தை ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்கணும் தனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி வந்து பேசுகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஒத்துக்கிட்டு தனத்தை கூப்பிட்றதுக்காக வராங்க. அதுக்கு முன்னாடி தனத்துக்கிட்ட வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு முடிவை வந்து கேட்குறாங்க. தனம் வந்து என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாத அத்தை, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனத்தை பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணி வெளியே போக சொல்கிறாங்க. இதை கேட்ட தனம் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டாங்க. வீட்டில் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தங்கச்சி வந்து இருக்காங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட உனக்கு என்னாச்சு, நீ ஏன் வீட்டில் வந்து இருக்கன்னு கேட்டுப்போ, இந்த மாதிரி என் வீட்லேயும் வரதட்சணை பிரச்சனை, அதனால தான் என்னை வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. மரகதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு வந்து கதிருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, நீங்கள் தனத்தை வந்து விரும்புனீங்க அப்படின்னா அது உங்கள் கூட வச்சுக்க வேண்டியதானே, இப்படி எல்லாருக்கிட்டையும் சொல்லி விருப்பம் இல்லாத தனத்தை வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இப்போ தனம் எங்கள் கூட இல்லாமல் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேதனையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ கதிர்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறாரு, எப்படி திரும்ப தனத்தை இங்கே கூட்டிகிட்டு வர போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.